ஜனவரி 6ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம். சங்கீதம் 6:3. என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது, எதுவரைக்கும் கர்த்தாவே என்பதே. மனிதர்கள் தங்கள் வாழ்வில் நன்மையை காண்கிற போது தங்கள் நன்மையான நாட்கள் எப்போது முடிவுக்கு வரும் என்று கேட்பதில்லை. ஆனால் அவர்கள் விரும்பாதவைகள் தங்கள் வாழ்க்கையில் உண்டானால், ஐயோ என் புலம்பலுக்கு எப்போது முடிவு வரும் என்றும், என் கண்ணீரின் பாதைக்கு எப்போது முடிவு வரும் என்றும், எனக்கு உண்டான சத்துருக்களின் போராட்டம் எப்போது முடிவுக்கு வரும் என்றும், என் சரீர வியாதி என்று தீரும் என்றும், ஒவ்வொரு நாளும் பலவிதமான மன வியாகுலங்கள் எப்பொழுது என் வாழ்வில் முடிவுக்கு வரும் என்று அதன் முடிவை தேடும் மனிதர்களை நாம் பார்த்திருப்போம். மன வியாகுல நாட்களின் முடிவு என்பது ஒருபோதும் தானாக முடிந்து போவதில்லை. கர்த்தர் மேல் கொண்ட விசுவாசத்தோடு இப்படிப்பட்ட மன வியாகுலங்களுக்கு முடிவு வரும் என்று காத்திருக்கிற அத்தனை பேருக்கும் அவருடைய வேதனையின் நாட்கள் நிச்சயமாக முடிவுக்கு வரும். இதையே நீதிமொழிகள் 23:18 நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் கூறுகிறது. இப்படிப்பட்ட மன சஞ்சலத்திற்குரிய சூழ்நிலையில் செல்லுகிற தேவ பிள்ளைகளை இந்த உலகம் அற்பமாக பார்க்கும். கர்த்தரோ அவர்களை ஆச்சரியமாக பார்க்கும்படி நம் சூழ்நிலையை மகிமையானதாக மாற்றுவார். வேதமும் யோபு 8:7 உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் என்று கூறுகிறது. விசுவாசிகளுடைய அழுகையின் சூழ்நிலை ஆனந்த களிப்பாக மாறும், துக்கமான சூழ்நிலை சந்தோஷமாக மாறும். ஏனென்றால் விசுவாசிகள் கடினமான பாதையை கண்டு பயந்து பின்வாங்கி போகாமல், கர்த்தராகிய இயேசுவின் கிருபையினால் அவர் மேல் கொண்ட விசுவாசத்தோடு தன் இருதயத்தில் தேவ கட்டளையை மீறாமல் முன்னேறி செல்ல செல்ல வியாகுல பாதையின் முடிவு சீக்கிரமாய் வரும். அப்போது அதையே நமக்கு ஜீவ பாதையாக கர்த்தர் மாற்றி தருவார். இதைத்தான் சங்கீதம் 84:6 அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆமேன், அல்லேலூயா.